கீழாடைய கரண்டை மொழிக்கு கீழாக அணிவது சம்பந்தமாக பல வகையான எச்சரிக்கையான ஹதீஸுகள் எல்லாம் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யன்துருல்லாஹு இலா மா ஜர்ர ஸௌபஹு ஃபுயலா. யார் ஒருத்தவர் கீழாடைய கரண்டை மொழிக்கு கீழாக அணிந்து கொண்டு போவாரோ நாளை மறுமை நாளில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆக உயர்ந்த தண்டனை எது தெரியுமா? படைத்த ரப்பு அவரை ஏறிட்டு பார்க்க மாட்டான். படைத்த ரப்பு என்பது ரப்பு இருக்கிறானே, அவன் அவரை ஏறிட்டு பார்க்க மாட்டான். இந்த அளவிற்கு ஒரு தண்டனை அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் வருது, யாரு கீழாடைய கரண்டை மொழிக்கு கீழாக உயர்த்துவாரோ அவர் நரகத்தில் இருப்பார் என்பதாக வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய கீழாடைய கரண்டை மொழிக்கு கீழாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தொழுதனுடைய சவாபு கிடைக்காது. தொழுதுடுவோம், தொழுகை கூடிடும், நம்ம மேலே உள்ள கடமையை நீக்கிறோம். ஆனால் நம்ம தொழுதலுக்கு அல்லாஹ் நன்மைகள் வச்சிருக்கிறான்ல, எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு ஸலாத்து ரஜுலின் முஸ்பிலின். எந்த மனிதர் தொழுகும் பொழுது தன்னுடைய கீழாடைய கரண்டை மொழிக்கு கீழாக வச்சுக்கிட்டு தொழுகிறாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது அவர் தொழுதார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சின்ன விஷயம்தான், அதை மடக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் தொழுவதனுடைய எல்லா நன்மைகளும் கிடைச்சிடும். அதை சாதாரணமாக பொழுதுபோக்காக விட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் தொழுவதனுடைய எல்லா நன்மைகளும் நமக்கு வீணாக போகக்கூடியதாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபியவர்களுடைய சுன்னத்து என்பது கரண்டை மொழிக்கு மேலாக நம்முடைய ஆடையை உடுத்துவது. எனவே